முருகன் கோவத்தால ஒரு மலையே வந்து அறுக்கப்பட்டது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்மளுக்கு பொதுவாக வந்து சோழிங்கர் அப்படின்னா வந்து நரசிம்ம பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஆனால் அதை விட தாண்டி தேவார வைப்பு ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த குன்றறுத்த குமரன் கோயில் கரிக்கல், இது ரொம்ப ஒரு வரலாறு சிறப்புமிக்க இடம். அது சோழிங்கர் கோயிலுக்கு முன்னாடி அமையப்பட்டிருக்கு. இந்த மலைக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குன்றறுத்த குமரன் கோயில். அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றத வர கிளிப்பிங்கில் பார்க்கலாம். முதல்ல இந்த இடத்துக்கு வரணும்னா சென்னையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கும். கரெக்டாக அரக்கோணம் வழியாக வரும்போது சோழிங்கரை நெருங்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 14 கிலோமீட்டருக்கு முன்னாடி வருது இந்த கரிக்கல். நம்ம ரோட்லேருந்து பார்த்தாலே அந்த போர்டு, அந்த இடம் அப்படியே நல்லா தெரியும். ஆர்ச்செல்லாம் வச்சு முருகருடைய 7 படை வீடு நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி ஒரு நல்ல வரலாறு ஸ்தலம் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோயில். இது இப்போ அண்டர் ரேட்டடாக இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல மக்கள் அதிகமாக வரக்கூடிய இடமா மாறலாம். இந்த மலை ஏறணும்னு நினச்சிங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று வண்டியில் வரவங்களுக்கு தனி வழி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா படிக்கட்டு வழி ஒன்று இருக்குது. இந்த படிக்கட்டு வழியில் 325 படிக்கட்டை தாண்டணும்னா ஏறணும்னா இந்த மலையை அடைஞ்சிடலாம். எப்படி இருக்கு பாருங்கள் டாப் வியூ. திருத்தணி மலை சோழிங்கர்லேருந்து பார்க்கறத விட இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த வயல்வெளி பச்சை பச்சைன்னு இருக்கிறது எல்லாமே தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மலையை தான் வந்து முருகர் வந்து தன் கோவத்தால் 2ஆக பிளந்தாரு அப்படின்றது தான் இந்த ஸ்தலத்தோட வரலாறு. இப்போ இந்த கோயில் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு வராங்க. ஒரு காலத்தில் மலைக்கு மேலே ஒரு சின்ன கோயிலாக இருந்திருக்கு. அந்த கோயில் யார் எழுப்புனாங்க, எதனால் எழுப்பப்பட்டதுன்றதை வர இதில் பார்க்கலாம். முதல்ல இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த பைரவர் சிலை இருக்கும். அதுக்கப்புறமா மேலே ஏறி வரும்போது தான் இந்த கோபுரத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த கோபுரத்துக்கு மேலே வந்தால் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய குன்றறுத்த முருகனை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை நான் ஃபஸ்ட்டே தேவார வைப்பு ஸ்தலம்னு சொல்லியிருக்கேன். அப்பர் அவருடைய தேவார பாடலில் 7ஆம் திருமுறையில் 5ஆம் பாடலில் இந்த இடத்துல தான் பாடியிருக்காரு. அதனால இது தேவார வைப்பு ஸ்தலமாகவும் விளங்குது. இந்த கோயில் இப்போ கோயிலாக எழும்புறதுக்கு காரணம் முருகானந்த அடிகள் அப்படின்னு இங்கே ஒருத்தர் இருக்காரு. இவருடைய கனவுல ஒரு அசரீரி வடிவில் வந்து முருகனுடைய குரல் கேட்டு இந்த இடத்துல கோயில் எழுப்புமாறு வந்த கட்டளைக்கு இணங்க இப்போ இங்கே கோயில் எழுப்பிட்டு வராங்க. இது அற்புதமான விஷயம் என்னன்னா, நான் போகும்போது இந்த கோயிலில் வந்து சிலைகள் வைக்கிற ஒரு பூஜை நடைபெற்றிருந்தது. அப்போ வந்து நான் எதர்ச்சியாக போகும்போது இந்த பூஜையில் கலந்துக்கினேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஐயா ஒருத்தர் வந்து கையில் வச்சிருப்பார் சிலை. இதை வந்து பூஜை பண்ணும்போது நான் இருந்தேன். இவர் தான் அந்த முருகன். இந்த முருகன் தான் வந்து கட்டளை இட்டதுக்கப்புறமா இந்த கோயில் எழுப்பப்பட்டு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா அகத்தியர், ராமலிங்க அடிகள், இது மாதிரி ஒரு தமிழ் சார்ந்த ஒரு முன்னோர்களை வச்சு பூஜை பண்ணிட்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த கோயிலுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பிக்சர் வியூ. இப்போ இதில் வந்து பூஜை பண்ணி சிலையை வந்து ஒரு சின்ன லிங்கம் இங்கே வைக்க போகிறாங்க. அதுக்கு வந்து இப்போ பூஜை நடைபெற்றுது. அதை தான் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி. ஒரு வழியாக இந்த கோயிலை வணங்கிட்டு கீழே வரும்போது ஒரு எதர்ச்சியாக ஒரு நாய் வந்து அதுவாக வந்து ஏதோ பசிக்குதுன்ற மாதிரி கேட்டுது. அந்த பைரவர் சிலை கீழே பிஸ்கெட் வச்சதுக்கப்புறமா அது பாட்டுன்னு எப்படி அற்புதமாக சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. மொத்தத்தில் சொல்ல போனால் ஒரு சோழிங்கர் போகிறவங்க ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு போகிறது நல்லது. சோழிங்கரில் நரசிம்மர் கோயில் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கோ அது மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் ஃபேமஸ் ஆகக்கூடிய கோயில். இதை வந்து முருகானந்த அடிகள் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த கோயிலை எழுப்பிட்டு வர்றதுக்கு. அரக்கோணம் சோழிங்கர் இந்த இடத்துல இருக்கிற மக்கள் ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ண வேண்டிய ஸ்பாட் இந்த குன்றறுத்த முருகன் கோயில். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.